ஆஸ்திரேலியால ஒரு முறை கணவன்மார்களுடைய கொடுமை அளவுக்கு மீறி போன காரணத்தினாலே நிறைய பெண்கள் வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அப்போ கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு செய்தது. யாரெல்லாம் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தாராளமாக ஒரு ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்யும். உங்களுக்கு புது வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். புது வீடு, புதிய உத்தியோகம், புதிய சரௌண்டிங், புதிய பெயர், புதிய சம்பளம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தி கொடுக்கும். எனவே நீங்கள் முன் இந்த ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்கள் என்று சொன்ன பொழுது 20% பேர் தான் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தார்கள். பாக்கியுள்ள 80% ஃபில்அப் பண்ணி கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் எல்லோருமே திட கர்மாவில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள். இவர்களால் அதை விட்டு வெகு எளிதிலே வெளியே வர முடியாது. கணவன் பொறுக்கியாக இருக்கலாம், சூதாடியாக இருக்கலாம், குடிகாரனாக இருக்கலாம், பொம்பளை பொறுக்கியாக இருக்கலாம், நம்மளை அடிக்கலாம், உதைக்கலாம், துன்புறுத்தலாம், குடும்பத்திற்கு பணம் கொடுக்காமல் இருக்கலாம், பிள்ளை குட்டிகளை கவனிக்காமல் இருக்கலாம். எத்தனை செய்தாலும் சில பெண்கள் அல்ல பல பெண்கள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு மனதிலே முழுங்கிக் கொண்டு வெளி உலகத்திற்கு காட்டாமல் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய திடகர்மா. வெளியில வான்னு சொல்லி உற்றாரும் உறவினரும் எல்லோருமே சொல்லுவாங்க, நீ வெளியில வந்துடு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஹெல்ப் பண்றேன், நீ வந்துடு, டைவர்ஸ் பண்ணிடு, வேண்டாம் இந்த வாழ்க்கை. என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. காரணம், இவர்களுடைய திடகர்மா இவர்களை பிடித்து இழுக்கிறது. இதை அனுபவித்து தீர் என்று அந்த கர்மா சொல்கிறது. அடுத்த ஜென்மத்திற்கு இதை கொண்டு போக வேண்டாம் என்று இவர்கள் மனது சொல்கிறது. எனவே இந்த திடகர்மாவின் காரணமாக இதை அவர்கள் அனுபவித்து தீர்ப்பார்கள். இவர்களுக்கு வேறு வழியும் கிடையாது.